ஆரியன் கெல்வின், என்னடா திடீர்னு ஒரு வடகனை பற்றி பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? நம்ம வடகன்னு கிண்டல் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அவன் தான் இன்னைக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கான். அந்த ஆரியன் கெல்வினோட பேஜ் போய் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அவன் போகிற வீடியோ எல்லாமே வந்து கண்டிப்பாக மில்லியன்ஸ் வியூஸ் தான் போயிருக்கும். இங்கே நம்ம என்னதான் முக்கிய வீடியோ போட்டாலும் 10,000 வியூஸ் கூட போக மாட்டுது. ஆனால் அவன் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து மில்லியன் வியூஸ் தாராளமாக போயிருக்கும். நம்ம இங்கே வந்து தமிழ்நாட்டில் பிறந்து நம்ம என்ன சாதிக்கிறோன்றது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா இங்கே இருக்க இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போகிறேன்னு சொல்லிட்டு கண்டபடி நாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன பண்ணுறானுங்கன்னே தெரியல. அந்த மாதிரிலாம் அவன் பண்ணல. அவனுக்கு லக்கு இருக்குது, அவன் வந்து ஏதோ ஒரு லக்கில் வந்துட்டான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. பட் லக்கு இருக்கலாம், இருந்தாலும் அவன் பின்னாடி ஒரு ஹார்ட் ஒர்க் இருக்குது, அதை யாரும் பார்க்க மாட்டீங்க. அவன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டிருக்கான். ஆரம்பத்தில் அவனும் நிறைய ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து நிறைய வியூஸ் போக ஆரம்பிச்சு அவன் ட்ரெண்ட் ஆனான். அவன் வந்து ஒரு சாதாரண பையன். இப்போ 23 வயசு பையன்தான் அவன். ஒரு சாதாரண டெய்லி வந்து வேஜஸில் வேலை செய்கிற ஒரு பையன்தான் அவன். பட் இன்னைக்கு வந்து அவன் வந்து உலகத்திலே வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அந்த அளவுக்கு அவனோட டெடிகேஷன் வந்து அந்த ரீல்ஸில் இருந்திருக்கு. அதனால் அவன் பெரிய ஆளாக இருக்கான். அவன் ட்ரெண்ட் ஆனதுக்கு இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் என்னென்னா அவன் வந்து கண்டென்ட் வந்து பக்காவாக கொடுக்குறான். எல்லா கண்டென்ட்டுமே வந்து ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டோட பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் அவன் ஒரு நல்ல கண்டென்ட் க்ரியேட்டர்னு சொல்லலாம். ஆனால் இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை வச்சே காலத்தை ஓட்டுறானுங்க. அவனோட ஒய்ஃபை வந்து இப்படி காட்டுறது அப்படி காட்டுறது என்னென்னவோ பண்ணுறானுங்க. அப்படிலாம் பெரிய ஆளாகி ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி என்ன பண்ண போகிறானுங்க தெரில. அவனுங்க மத்தியில் இவன் வந்து இவனோட ஓன் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி இவன் நல்ல பெரிய ஆளாக இருப்பான். அதுவும் அவன் ஆரம்பித்தது வந்து ஒரு மொபைல் ஃபோன் கேமராவில் தான் ஷூட் பண்ணி வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கான்னு எல்லாருக்குமே தெரியும். வாட்டர் மெலன் ஸ்டாரு, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, இந்த மாதிரி சில நாயங்கள்லாம் இருக்காங்க. இவனுங்கெல்லாம் வேஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு டேலண்ட்டும் கிடையாது. ஆனால் சும்மா தேவையில்லாத போட்டுட்டு இவனுங்கெல்லாம் பெரிய ஆளாகின்னு இருக்காங்க. ஆரியன் கெல்வின் மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலே சிலர் இருக்காங்க. இந்த மலேஷ் கண்ணன் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்காங்க. ஆரியன் கெல்வின், உண்மையிலே உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையாக தான் இருக்குது.